Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PGTRB காமர்ஸ் பார்ட் 4 வீடியோ தாங்க. ஆல்ரெடி 3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இந்த 4th வீடியோ. இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாஸ்லோவின் அடிப்படை தேவை. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட சொல்லலாங்க. மாஸ்லோ அப்படிங்கிறவர் உள வல்லுனர். அவர் என்ன சொல்லிருக்காரு? மக்களோட தேவைகள் பத்தி, அடிப்படை தேவைகள் பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படினு பார்க்கலாம் வாங்க. அதாவது தேவைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுவும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அடிப்படை தேவை ரொம்ப முக்கியமானது. அது கண்டிப்பா அவன் பூர்த்தி செஞ்சிருக்கணும் அப்படினு சொல்றாங்க. அதாவது அடிப்படை தேவையை அவன் பூர்த்தி செய்யற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது அவன் வந்து அவனோட அடிப்படை தேவையை அவனுக்கு இனி பூர்த்தி செய்யல அப்படினா அவன் வந்து என்ன செய்யணும்? அடுத்த தேவையை வந்து அவன் நாடி போக முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த அடிப்படை தேவையை அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. சரியா? அதுவரை அவன் என்ன பண்ண முடியாது? மேல்நிலை தேவைகளை அவன் தள்ளி வைக்கிறான் அப்படிங்கறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடிப்படையான நமக்கு உணவு வேணும், அதாவது உடை வேணும், இருப்பிடம் வேணும், இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனாதான் அவன் அடுத்த தேவையை நாடி போகணும். இதே இல்லாத போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடுத்த தேவையை அவன் நாடி போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏஹெச் மாஸ்லோ அப்படின்னு சொல்லி. இவர் 5 விதமான ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காரு. அது 5 விதமான ஒரு படிநிலைகளை இவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உடல் சம்மந்தப்பட்ட தேவை. இது வந்து பசி, தாகம், இருக்கிற இடம், உணவு, உடை, இதெல்லாம் பிற உடல் சம்மந்தப்பட்ட தேவைகள். இது எல்லாமே நமக்கு என்னதுன்னா உடல் சம்மந்தப்பட்ட தேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இது அபாயமாக இருக்கட்டும், பதவி இழப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு மற்றும் பிற பாதுகாப்பிற்கான தேவைகள் போன்றவற்றை உள்ளடங்கி. அதாவது பாதுகாப்பிற்கான அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஜாப் போவோம், அங்கேருந்து ஏதாவது ஒரு அபாயமோ அதாவது பதவி இழப்பு இந்த மாதிரி அவனோட என்ன சொல்கிறது பொசிஷனை அவன் காப்பாற்றிக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு தேவைகள் அவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உடைமைகள் மற்றும் சமூக தேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது உடைமைகள், அன்பு, அவரின் நண்பர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுதல். அவரை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது நட்பு அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பெறணும். இப்போ ஒரு ஆள் இருந்தால் இவன்கிட்ட யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இவன் ஒரு பிச்சைக்காரன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அவனோட எதை பற்றியுமே அவன் பழி சொல்லாமல் இழிவுபடுத்தாமல் ஒருத்தர் ஏற்றுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அந்த மாதிரி மற்றும் கொடுத்தல், தோழமை போன்றவற்றிற்கான தேவை உள்ளடங்கியது. ஒரு மனுஷன் இருந்தால் மட்டும் பத்தாது, அவனுக்கு அடிப்படை தேவை வேணும். அது போக அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமூக தேவைகள், பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்டாக இருக்கணும். இவனா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒதுக்கப்பட மாதிரி நம்ம ஒடுக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உடைமைகளாக இருக்கட்டும், சமூக தேவைகளாக இருக்கட்டும், நம்மளை வந்து ஏற்றுக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அந்த தேவை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. மதிப்பு மற்றும் அந்தஸ்துக்கான தேவைகள்னு 4வது சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தகுதி, அங்கீகரிக்கப்படுதல், போற்றப்படுதல் போன்ற தேவைகள் உள்ளடக்கியது. நம்மளை வந்து மனுஷனாக முதல்ல அங்கீகரிக்கப்படணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடீஸாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்டு நமக்கான ஒரு அந்தஸ்தை நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தனி மனிதனின் நிறைவுக்கான தேவைகள். ஒரு சிங்கிள் பர்சனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். இதில் ஒருவனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், தன்னிறைவு தகுதி நிலை அடைதல் அப்படிங்கிறாங்க. அவனோட வளர்ச்சி, அவனோட க்ரோத்து அவனுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது மேலே கூறப்பட்ட எல்லா தேவைகளும் உறுதியான வரிசை முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா உடல் சம்மந்தப்பட்ட தேவைகள் ஃபர்ஸ்ட் ஒன், பாதுகாப்பிற்கான தேவைகள், அடுத்தது பார்த்திங்கன்னா உடைமைகள் மற்றும் சமூக தேவைகள், அடுத்தது மதிப்பு மற்றும் அந்தஸ்துக்கான தேவைகள், 5th ஒன் வந்து தனி மனிதனோட ஒரு சிங்கிள் பர்சனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த 5 ஸ்டெப்பில் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விலையின் பொருள் பற்றி பார்க்கலாம். விலை அப்படின்னா என்ன? விலை அப்படிங்கிறது ஒரு கூட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், இதோட எக்ஸ்சேஞ்ச் எவாலுவேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. விலை என்பது பண்டங்கள், பணிகளோட மாற்று மதிப்பு. ஓகேவா? ஒரு பணியாக இருக்கட்டும், அதாவது சர்வீஸாக இருக்கட்டும், கூட்ஸாக இருக்கட்டும், இதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு எவாலுவேட் தான் மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது பணத்தால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணத்தால் மதிப்பிடப்படுறாங்களா? ஒரு வேலை செய்கிறான் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? அதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா? அவன் வேலை செய்கிறான், அவனுக்கு சேலரி மாதிரி கொடுக்குறோம். ஒரு பொருளை வாங்குகிறோம், அதுக்கு ஈடாக நம்ம என்ன கொடுக்குறோம்? எக்ஸ்சேஞ்சாக பணம் கொடுக்குறோம். அதுதான் இதோட விலை அப்படின்னு சொல்கிறாங்க. விலை தீர்மானம் அப்படின்னா
அங்காடியில் தொழில்நுட்பம் அதாவது நுட்பமான இடத்தை வகிக்கிறது. விலையே நிறுவனத்தின் வருவாயை தீர்மானிக்க காரணம். அதாவது ஒரு கம்பெனியோட ரெவன்யூ வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த விலை தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பொருள் அல்லது பணியின் மாற்று மதிப்பு பணத்தால் குறிக்கப்படாவிட்டால் அது விலையாகும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளாக இருக்கட்டும், பணியின் மாற்று மதிப்பு பணத்தால் குறிக்கப்பட்டால் அது விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், அதர்வைஸ் சர்வீஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விலை நிர்ணயிக்கிறோம். அப்போ ஒரு பொருள் கொடுக்குறோம், என்ன விலைனே தெரியாமல் இந்த பொருள் வச்சுக்கோ அந்த பொருள் வாங்குறதெல்லாம் அப்போல்லாம் அது பாட்டர் சிஸ்டம். இப்போ வந்து அதெல்லாம் எப்பயும் மாறிடுச்சு. பாட்டர் சிஸ்டம்னா ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் பண்டமாற்று முறைகள் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. ஓகே, நம்ம ஆன்ஷியட் பீப்புள்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. எப்போ வந்து இந்த ருபீஸ் வந்துச்சோ, பணத்துக்கு பணம் பொருள் மாற்றினாங்களோ அப்போ இருந்து நம்ம விலையை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ வந்து விலையை பேஸ் பண்ணி தான் ஒரு நிறுவனத்தோட வருவாய் ரெவன்யூ இருக்குது. அது போக ஒரு பணமும், அதாவது பணத்தோட மதிப்பு என்னது, ஒரு பொருளுக்கோ அல்லது பணிக்கோ மாற்று மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை. இதை நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும் எக்ஸாமில். சரிங்களா? ஒரு பொருளுக்கும் பணிக்கும் மாற்று மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை. ஒன் வேர்டில் வரலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா விலை நிர்ணய வகைகள். எப்படியெல்லாம் விலையை நிர்ணயிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? வழக்கமான விலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ். வழக்கத்தின் அடிப்படையில் விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. உதாரணமாக குளிர்பானங்கள். இப்போ ப்ரைஸ் வந்து எப்பயும் போல் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாமா. சரியா? அப்போது செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையான விலை அப்படின்னா வசதி பொருட்கள் அல்லது சிறப்பு பொருட்களை பார்த்திங்கன்னா விற்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்துருக்கீங்கன்னா 999 ரூபா அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது 999 அப்படின்வாங்க. அதாவது ₹1 கம்மி பண்ணி ரவுண்ட் இல்லாமல் கம்மி பண்ணி வைப்பாங்க. பார்த்திங்கன்னா 499, 399 அப்படிங்கும்போது ₹1 கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 400 ருபீஸா அப்படிம்போம். இதே கம்மியாக ₹1 இருந்ததுன்னா 300க்குள்ளே 3 to 400 இன்பிட்வீனில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் வந்து லீஸ்ட்டாக தெரியும். அப்போ நம்ம வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அவங்க விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாமா. விலை பின்பட உதாரணமாக காலணிகள், செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 299, 399 அப்படின்னு நிர்ணயிப்பாங்க. சரியா? அப்போது 299 தான், ஜஸ்ட் 299 தான் போம். 300 அப்படிம்போம். இதே ₹1 கம்மியாக இருந்தால் கூட அதை 200க்குள்ளே, அதாவது 2 to 3 இன்பிட்வீனில் அது வந்துடுது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதான் ஒற்றைப்படையான விலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வாதின விலை. புதிய பொருட்களின் விலை சர்வாதின விலை அப்படிங்கிறாங்க. நியூவாக ஒரு பொருளை லான்ச் பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் இருக்கும். காம்படிட்டிவ் இல்லாத, அதாவது காம்படிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு இருக்காது ஆரம்பத்தில். ஃபஸ்ட்டு வந்து அவன் லான்ச் பண்ணும்போது காம்படிட்டிவ் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவான்னா, விற்கிறவன் ரேட் அவனோட இஷ்டத்துக்கு வச்சுருவான். அதுதான் சர்வாதின. இந்த பொருள் இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து வர என்ன ஆகும், லீஸ்ட் பண்ணுவான். காம்படிட்டிவ் நிறைய இருக்கும்போது குறைவாக கொடுத்தா தான் நல்லா சேல் ஆகும் அப்படின்னு நினைப்பான். இது சர்வாதின விலை. சர்வாதின விலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஒரு பொருளை லான்ச் பண்ணுறோம், இஷ்யூ பண்ணுறோன்னா அப்போ அவனோட இஷ்டப்படி அவன் விலையை ஏற்றிக்குவான். அதுதான் வந்து சர்வாதின விலை. அதுக்கப்புறம் இரட்டை விலை. ஒரே பொருளை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விலைகளில் விற்பது இரட்டை விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பொருளை 2 விலைக்கு விற்கிறது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா சக்கரை விலை நிர்ணயிக்கப்படுறாங்க. சரியா? கட்டுப்பாட்டு விலை, சிறந்த அங்காடி விலை அப்படின்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் இன்னும் அங்காடிக்கு போன பிறகு அங்கே ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது சக்கரை ஆலைகளில் வெளி கொடுக்கறது, அதாவது விவசாயிகள் ஒரு ரேட்டும் வெளியே வந்தோடனே ஒரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இரட்டை விலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புவியியல் அடிப்படை விலை அப்படிங்கிறாங்க. உற்பத்தியாளர் பார்த்திங்கன்னா பல பகுதியில் விற்பனை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு கொள்கை பயன்படுத்துகிறாங்க. இடத்திற்கு தகுந்தாற் போல் விலை நிர்ணயம் பண்ணுறாங்களாம். அதாவது ஒரு உற்பத்தியாளர் ஒரு பகுதியில் ஒரு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் வந்து தயாரிக்கிறது ஒரு இடம், இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அதோட ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜாகிரபிக்கல், அதாவது புவியியல் அடிப்படையில் அவங்க பேஸ் பண்ணி, அதாவது ஜாகிரபிக்கல் பிளேஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேட்டை நிர்ணயிச்சுக்கிறாங்களாம். சரியா? அடுத்தது 6 பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட விலை. விற்பனையாளர் கொள்கைக்கு ஏற்றபடியான விலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வகிக்கப்பட்ட விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வகிக்கப்பட்ட விலையாகும். இது வந்து செலவு, தேவை, போட்டி ஆகிய அடிப்படையில், அதாவது அவங்களுக்கு என்ன செலவாகிருக்குது, காம்படிட்டிவ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பொருளை ஒரு ப்ரைஸை வந்து அவங்க நிர்ணயித்து வெளியிடுவாங்களாம். இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அடுத்தது பார்த்திங்கன்னா
கடைந்தெடுக்கும் விலை இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சது தான். புதிய பொருளை நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிக விலையை நிர்ணயித்து அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தையில், அதாவது ஒரு சோப் நான் தயாரிக்கிறேன், என்னோடய ஃபேக்ட்ரியிலேருந்து வருது, புதுசாக வந்தோடனே நான் ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்மெல், கலர், ஸ்ட்ரக்சரோட ஒரு சோப் வருது. அதாவது என்னோட காம்படிட்டிவ் ஆப்போனண்ட் இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி ஒரு பிராண்டு, ஆனால் கலர் அது எல்லாமே அதே ஸ்மெல் அதே மாதிரி, ஆனால் அவன் கம்மி விலைக்கு கொடுக்குறான், 40 ருபீஸ்க்கு கொடுக்குறான். அப்போ நான் என்ன யோசிப்பேன், நம்ம ப்ராடக்ட் மாதிரி அவனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதில் வந்து போட்டியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது கன்சியூமர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே தாம்மா அதுவும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதற்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதாவது அவங்களோட வியூ வந்து அங்கே நோக்கி போகும், கம்மியாக இருக்கே அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக கொடுக்கணும். இப்போ 50 ருபீஸ்க்கு விற்றவன் நான் என்ன பண்ணணும், 35, 38 ருபீஸ்க்கு நான் கொடுப்பேன். 40 அவன் கொடுக்குறான்னா நான் 38க்கு. திஸ் இஸ் ஏ கடைந்தெடுக்கும் விலை. ஓகேவா, கடைந்தெடுக்கும் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்படியாக குறைப்பதற்கு கடைந்தெடுக்கும் விலை நிர்ணயம் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவேன். 50 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அவன் 40 ரூபாய்க்கு விற்கிறான், நம்ம 38 ரூபாய்க்கு விற்கணும். அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது கம்மியாக 39 ரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் 1 ரூபாய் நான் கம்மி பண்ணிடுவேன். இதனால் கடைந்தெடுக்கும் விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகை விலை. வணிக ஆதாயங்களுக்காக அடக்க விலைக்கு மேல், இப்போ வந்து நம்ம என்ன தயாரிக்கிறோமோ அதுக்கு மேலே ஒரு லாபம் பார்க்கணும். நான் 50 ரூபாய்க்கு தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணேன், வெளியே கொண்டு வந்து விற்கும்போது நான் ஒரு 60 ரூபாய்க்கு விற்கலாம். நான் வந்து 100 ருபீஸ்க்கு விற்கணும்னு நினச்சேன்னா என்னோடய ஏர்னிங் மணி, என்னோடய ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும்னு ஒரு மோட்டிவில் நான் அதிகமாக விற்றேன்னா அதை தான் மிகை விலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடக்க விலைக்கு அதிகமாக விலை விற்கிறது தான் மிகை விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊடுருவும் விலை. கடைந்தெடுக்கும் விலைக்கு நேர் எதிரானது ஊடுருவும் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்காடியில் பெரும் பகுதியை கவரணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இருந்துச்சுன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்டை நான் லான்ச் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியாடா, ஒரு பிஸ்கட் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துக்குமே அந்த பிஸ்கட் வாங்குற மாதிரி நான் பண்ணணும். இப்போ நிறைய அமௌண்ட் வச்சு விற்றா அந்த பிஸ்கட் வாங்குவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஊடுருவும் விலையை வந்து நான் நிர்ணயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் குறைஞ்ச விலையில் நான் வந்து சேல் பண்ணணும். அப்போ தான் பரவாயில்லையே, எவ்வளோ பெரிய சோப்பு, எவ்வளோ பெரிய பிஸ்கட், 10 ரூபா தான், பரவாயில்ல பாருப்பா, 2 குழந்தைங்க சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பெரிய பிஸ்கட்டாக இருந்தால் வாங்கிட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும், வீட்டில் இப்போ யாராவது பக்கத்தில் வாங்குறாங்கன்னா பரவாயில்லப்பா, இந்த பிஸ்கெட் 10 ரூபாய்க்கு எவ்வளோ பிஸ்கட் இருக்குது, 10 ரூபாய்க்கு நல்லா இருக்குது, சோப் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சோப்பாக இருக்குது, 10 ரூபாய்க்கு பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அப்படிங்களா நானும் போய் வாங்குறேன்ட்டு வாங்குவாங்க. இதுதான் மார்க்கெட்டிங். அதனால் ஊடுருவும் விலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான். அதாவது கடைந்தெடுக்கும்னா முதல்ல ஆரம்பத்தில் அதிகமாக விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ணுவான். ஆனால் ஊடுருவும் விலைனா ஃபஸ்ட்டே நம்மளை கேப்சர் பண்ணிடணும், கன்சியூமர் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு பெரிய சோப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பாத்திரம் கழுவவே ஒரு சோப் வாங்குகிறோம், நல்லா பெரிய சோப்பாக இருந்துச்சுன்னா அட சூப்பராக இருக்குப்பா, 10 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய சோப்பு செமையாக இருக்குது, உண்மையாலுமே வந்து லைஃப் கொடுக்குது, நல்லா வருது, ரொம்ப நாளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு தாட்டில் நம்ம வாங்கிக்குவோம். அந்த மாதிரி ஊடுருவம் விலைனா இது தாங்க. ஆரம்பத்தில் குறைஞ்ச விலையில் கொடுத்துருவாங்க. அந்த சோப் நமக்கு பிடிச்சிருதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அது 20 ரூபா ஆனாலும் நம்ம அந்த சோப் விட மாட்டோம். ஆரம்பத்தில் 10 ரூபா இருந்துச்சுப்பா, ஆனால் சோப் நல்லா ஹைஃபையாக ஓட ஆரம்பிச்சிருச்சு, இப்போ 20 ரூபா பண்ணிட்டான், 5 ரூபா அதிகப்படுத்துவான். அதாவது உடனடியாக 100 ரூபாய்க்கு பண்ண மாட்டான், 20 ரூபாய்க்கு பண்ண மாட்டான், 1 ரூபா 2 ரூபான்னு அவன் அதிகப்படுத்துவான். அப்போ ஊடுருவும் விலைன்னா என்னது, நமக்குள்ளே ஊடுருவி அதை வந்து நம்மளோட கன்சியூமரோட திங்கிங், அதாவது எண்ணங்களை அவன் ஊடுருவி அந்த விலையை அவன் நிர்ணயம் செய்கிறான். அப்போது ஃபோக்கஸ் பண்ணுறான், கன்சியூமருக்கு முதல் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் விலையை வந்து அதிகப்படுத்துகிறான். ஆரம்பத்தில் குறைஞ்ச விலையை நிர்ணயம் செய்வது ஊடுருவும் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. சரியாடா, அவ்வளோதான். இது எல்லாமே மாஸ்லோவோட அடிப்படை தேவைகள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மீனிங் பார்த்தோம். ப்ரைஸை வந்து எப்படி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் பார்த்துட்டோம். ப்ரைஸை வந்து எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம 9 பாயிண்ட் பார்த்துருக்கோம். வழக்கமான விலை, எப்பயும் ஆஸ் யூஷுவல் ப்ரைஸு. அதுக்கப்புறம் ஒற்றைப்படையான விலை அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்வாதீன விலை அப்படின்னு பார்த்தோம். இரட்டை விலை, புவியியல் அடிப்படை விலை, நிர்ணயிக்கப்பட்ட விலை, கடைந்தெடுக்கும் விலை, மிகை விலை, ஊடுருவும் விலை, இது எல்லாமே விலையோட நிர்ணயிக்கும் வகைகள். சரிங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற PGTRB சீரியஸ் அப்டேட்டில் வரும். அப்போ தான் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.